கிஸ், பிளேயிங் கிஸ்ஸா, கன்னத்தோட கண்ணமா, உதட்டோட உதடா, கிஸ் என்றால் முத்தம், அது தமிழில் வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப அதிக பிரசிங்க நண்பர்கள் கேட்டாங்க. ஏப்பா தமிழில் வச்சா நிறைய காசு வருது, பணம் கவர்மெண்ட்லாம் கொடுக்குதுன்ட்டு. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓடிடியெல்லாம் போகிறப்போ இது எதுக்கு இங்கே பண்ணணும், அதை அப்படி போட்டுன்ட்டாங்க. இங்கே வர்ற காசு அங்கே வந்துடும்ட்டாங்க. சரிப்பா, அதை பற்றி பேச வரல. இதில் என்னாச்சுன்னா, இதில் ரோமியோ பிக்சர்ஸ் சார்பாக ராகுல் தயாரிச்சிருக்கிறாரு. அது இயக்கம் வந்து சதீஷ் கிருஷ்ணன், நம்ம பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர்லாம் டான்ஸ் மாஸ்டராக இருந்து படத்தை இயக்குனராக, அந்த வரிசையில் அது அந்த டான்ஸ் மாஸ்டருக்காகவே தேசிய விருது பெற்ற சதீஷ்குமார் இந்த படத்தை, சதீஷ் கிருஷ்ணன் வந்து படத்தை இயக்கியிருக்கிறார். ஓகே, என்ன கதை என்னங்க, ஹீரோ அவர் என்னென்னா, அவர் ஒரு அமானுஷ்ய சக்தின்னு சொல்கிறதுக்கு பதில் அவர் ஒரு சிறப்பு சக்தியின் மூலமாக அவருடைய காதல் ஜோடிகள் மட்டும், கண்ணுக்கு தெரிகிற காதல் ஜோடிகள் ஒருத்தர் முத்தம் பெற்றுக் கொள்வார்கள். வழக்கமாக கன்னத்தில், நெத்தியில், நெஞ்சில், மற்ற இடத்துல பண்ணுவார்கள். அதில் லிப்லாக் என்பது ஒரு அற்புதமான விஷயம், அதை செய்வார்கள். அதை பார்த்து விட்டால் ஒன்று அவர்கள் இறந்து விடுவார்கள் அல்லது பிரிந்து விடுவார்கள். அதனால் பெரிய விபத்துகள், ஆபத்துகள் ஏற்படும் என்று அவர் சொல்லிக்கிட்டே இருக்க மனசு. எங்கே அந்த புத்தி வந்துச்சுன்னா, ஒரு புத்தகம், ஏதோ ஒரு பழைய காலத்து புத்தகத்தில் படிக்கிறப்போ அந்த ஒரு மன்னர் வந்து 2 காதல் ஜோடிகளை எரித்து கொன்று விடுகிறார். அவர்களின் சாபம் ஏதோ அது மாதிரி இங்கே வந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லுகிறார்கள். ஆமாம், அப்படி ஒரு மேட்ரு. இவர் ஊர் உலகத்துக்கெல்லாம் ஜோசியம் சொல்கிறவர், இவர் காதலிக்கிறார் அல்லது காதலிக்கப்படுகிறார். அவருக்கு என்ன ஏற்பட்டது, அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தாருங்கிறதா கதை. ஒரு காதல், ஒரு தின் லைன் தான். இதில் மியூசிக் வந்து ஜென் மார்ட்டின் செஞ்சுருக்கிறார். மியூசிக் வந்து ஒரு காதலுக்கு தகுந்தாற்போல் பாடல்கள், அந்த டான்ஸு, குத்து, அந்த லேட்டஸ்ட்டு டான்ஸ் விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து ஹரிஷ் கண்ணன். ஒரு 3, 4, 5 இடத்துக்குள்ளே ஒரு இன்டீரியர், ஒரு பீச்சு, அது மாதிரி செய்திருக்கும் பொழுது அந்த இடங்களுக்கு தேவை லைட்டிங், அந்த இடங்களுக்கு தேவையான அனவசியமாக இவர் கட்டிக்காத தரத்தை காட்டணுங்கிறதுனால செய்யாமல் படத்துக்கு என்ன தேவையோ செய்திருக்கிறார். எடிட் வந்து ஆர்சி பிரபு. அவர் ஒரு என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, எங்கெங்கே சிக்ஸாக் கொடுக்கணும், எங்கெங்கே பேரல் கட்டிங் கொடுக்கணும், எங்கெங்கே ஜம்ப் கட்டிங் கொடுக்கணும்னு அழகாக அதை செய்திருக்கிறார். இயக்குனரோட இணைந்து தான். ஏன்னா அவரே டான்ஸ் மாஸ்டர், எங்கே கட் பண்ண தெரியுமில்ல, அழகாக அவரை தாண்டி பண்ண முடியாது, செய்திருக்கிறார். இது என்னென்னா, நம்ம டாடா, அதை மாதிரி பிளட்டி பெக்கர் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த கவின் தான் இது அவருடைய 6வது படம். இதில் அந்த காதலுக்கு எதிராக தான் சொல்லணும், இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரில், அதுவும் இல்லாமல் அவருடைய தகப்பனாரே தனது தாயாரை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போகும்போது கொதிக்கும் பொழுது அது எப்படி எரிச்சல் படுறாரு, அதோடைய வேகம் என்ன அப்படின்னு. தாயாராக தேவயானி செய்கிறார். ஒரு நல்ல தாயாராக அப்பா கணவனின் காதலி இருவரும் எப்படி இணைகிறார்கள், சேருகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி திருப்பி அவரே ஏன் பண்ணுறார், அதுதான் அழுத்தம். ஏன் வந்து அந்த காதலி இணைக்கிறார் அப்படிங்கிறது யார், தேவயானியே கவினுடைய அம்மா. அது இன்னொரு, அதை சொல்லக்கூடாது நம்ம, அது ஏன் எப்படி அப்படிங்கிறது ஒரு இது. விடிவி கணேஷ், அடாடாடாடாடா, அந்த மனுஷனே ஊரான், அந்த குரல் இங்கே என்ன சொல்லுது அப்படிங்கிற மேட்டர்லாம் அவருக்குடைய தனித்துவம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். ஒரு ஆடியோ ரிலீஸை போய் சொல்லியிருந்தார், ஏன்னா என் வாய்ஸ் தாண்டா மெயின், இதில் போனால் அடி போட்டுருவாங்க, தெலுங்கெல்லாம் போனுச்சுன்னா கற்றுவாங்க, அதனால் பண்ணாதீங்கப்பான்னு. அவர் நம்ம டைரக்டர் என்ன அவசரத்தை இவர் கிடைக்கல, அவசரத்தை முடிச்சுவிட்டார். ஆனால் இப்பொழுது விடிவி கணேஷே தன்னுடைய வாய்ஸ் மூலமாக செய்திருக்கிறார். அவர் அவத்து கட்டிட்டு போகிறப்போ துணியை அவத்து விழுவுறது, அது தன்னுடைய மகனே பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள். உண்மையாக நடந்திருக்கலாம். அது நல்ல கொடுக்க வேண்டிய விதத்தில் ஒரு காமெடி கம் சென்சேஷன். அவர் ஒரு சைக்காட்ரிக் டாக்டராக இருக்கிறார். அந்த தன்னுடைய மகனின் நண்பன் தான் ஹீரோ. அதை லிங்க் பண்ணி கொண்டு வராங்க. அவர் வந்து மகனின் நண்பனுக்காக எங்கெங்கெல்லாம் அலைஞ்சி இந்த இதை எப்படி விடுபட வேண்டும் என்பதை முயற்சிக்கும் பொழுது ஒரு நல்ல நண்பனின் அப்பாவாக நடக்கிறார். இந்த முழுக்க நடைபெறுவது அந்த அந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்குள்ளே இந்த பேசும்பொழுது அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்ன நடக்குமோ அதோட ஒத்து போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல அமைப்பும். ஆர்ஜே விஜய்
ஒரு ஹீரோ வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தை வரை கிட்டத்தட்ட பேரலர் டு ஹீரோ செய்திருக்கிறார். நண்பனாக வரும்பொழுது நல்ல அறிவுரை, நல்ல கலகலப்பாக கொண்டு போகிறது ஒரு முக்கிய பாத்திரம் வச்சுக்க. இதுதான் மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை குடும்பத்தோட, நண்பர்களுடைய, இளைஞர்களுடைய, காதலியோடைய, கல்யாணமானவங்க, கல்யாணம் ஆகாத எல்லாரும், பிள்ளைகள் முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். தியேட்டரில் பார்த்தா அந்த எஃபெக்ட் இருக்கும். பாருங்கள்.